தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம். செய்திச் சுருக்கம். காலி சேர்களை பார்த்து திமுக அமைச்சர்கள் பேச்சு. தமிழகத்தில் உள்ள 39 லோக்சபா தொகுதிகளிலும் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் எனும் தலைப்பில் திமுக பிரச்சார பொதுக்கூட்டம் நடந்து வருகிறது. கள்ளக்குறிச்சி பார்லிமெண்ட் தொகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் பேசினார். அவர் பேச்சை கேட்காமல் மக்களும் திமுகவினரும் கலைந்து செல்ல துவங்கினர். பெரும்பாலான சேர்கள் காலியாகின. காலி சேர்களை பார்த்து அரை மணி நேரம் சுப்பிரமணியன் பேசினார். இது 1 கோடி பயனாளியை தொடுகிற போது நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொன்னார். முதல் நாள் அதை தொடங்கி வைத்தார். 50 லட்சமாவது பயனாளிக்கு அவரே சித்திரப்பாக்கத்துக்கு வந்து 50 லட்சமாவது பயனாளிக்கு மருந்து. திண்டுக்கல்லில் நடந்த ஸ்டாலினின் குரல் கூட்டத்திலும் இதே நிலைதான். சிறப்புரையாற்றவிருந்த அமைச்சர்கள் ஐ. பெரியசாமி, சக்கரபாணி கூட்டத்திற்கு வரவில்லை. திண்டுக்கல் திமுக நிர்வாகிகள் மட்டுமே மேடைக்கு முன் அமர்ந்திருந்தனர். அழைத்து வரப்பட்ட மக்களும் இரவு 9 மணியானதும் கிளம்பினர். முன்னாள் அமைச்சர் பொன் முத்துராமலிங்கம் பேச துவங்கிய போது மக்களுக்காக போட்டிருந்த சேர்கள் எல்லாமே காலியாக இருந்தன. காலி சேர்களை பார்த்து பொன் முத்துராமலிங்கம் அரை மணி நேரம் பேசிவிட்டு சென்றார். ரேபரேலியை கைவிட்ட சோனியா, காரணத்தை அடுக்கும் காங்கிரஸ். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா 4 முறை உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி லோக்சபா தொகுதியில் வெற்றி பெற்று எம்பியாக இருந்தவர். 2024 தேர்தலில் அந்த தொகுதியில் போட்டியிடவில்லை. ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து ராஜ்யசபா எம்பி ஆகிறார். இந்த திடீர் மாற்றத்திற்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன. 77 வயதாகும் சோனியாவுக்கு அடிக்கடி ஏற்படும் உடல்நல பிரச்சினைகளால் ரேபரேலி தொகுதியில் பிரச்சாரம் செய்ய முடியாது. மேலும் ரேபரேலி தொகுதியில் இந்த முறை சோனியா வெற்றி பெறுவது கடினம் என கூறப்படுகிறது. காரணம், அங்கு மக்கள் பாஜவை ஆதரிக்க துவங்கியுள்ளனர். அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு பின் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் நிலை படுமோசம். ராமர் கோயில் விழாவில் காங்கிரஸ் தலைமை பங்கேற்கவில்லை. இது காங்கிரஸ் தொண்டர்களை பெரிதும் பாதித்துள்ளது. பல ஆண்டுகளாக டில்லியில் பிரதான பகுதியான ஜன்பத்தில் அரசு பங்களாவில் வசித்து வரும் சோனியாவுக்கு அரசு பங்களாவை விட மனமில்லை. தொடர்ந்து எம்பியாக இருந்தால் மட்டுமே அரசு பங்களாவில் இருக்க முடியும். ஹிமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது. ஆனால் அங்கிருந்து ராஜ்யசபா எம்பிக்கு போட்டியிடாமல் பாஜக ஆட்சி நடத்தும் ராஜஸ்தானில் ஏன் போட்டியிடுகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசம் 68 சட்டசபை தொகுதிகளை கொண்ட சிறிய மாநிலம். ஒருவேளை சில காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சோனியாவுக்கு ஓட்டளிக்காமல் போனால் பெரிய பிரச்சினையாகிவிடும். எனவே காங்கிரசுக்கு 70 எம்எல்ஏக்களை கொண்ட ராஜஸ்தானை சோனியா தேர்ந்தெடுத்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது. இங்கிருந்து ஒருத்தர் போனா அங்கிருந்து ஒருத்தரை தூக்குங்க. 2019 லோக்சபா 2021 சட்டசபை தேர்தலில் கமலின் மக்கள் நீதி மய்யம் தோல்வியடைந்தது. கட்சியின் துணைத் தலைவராக இருந்த மகேந்திரன் உள்ளிட்ட பலர் திமுகவில் இணைந்தனர். வரும் லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட கமல் பேச்சு நடத்தி வருகிறார். தேர்தலை எதிர்கொள்ள கமல் தயாராகி வரும் நிலையில் கட்சியின் சமூக ஊடக பிரிவான ஐடி அணி செயலர் கிருபாகரன் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் இணைந்துள்ளார். இது கமல் உள்ளிட்ட அக்கட்சி நிர்வாகிகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. தேர்தல் நேரத்தில் ஐடி அணியின் பணி முக்கியமானது. அனைத்து கட்சிகளும் சமூக வலைதளங்கள், இணையதளங்களில் பிரச்சாரம் செய்யவும் எதிர்க்கட்சிகளுக்கு பதிலடி கொடுக்கவும் பல 100 பேரை வைத்துள்ளன. மக்கள் நீதி மய்யத்தின் சமூக வலைதளங்களை கவனித்து வந்த கிருபாகரனை தேர்தல் நேரத்தில் அதிமுக வலை விரித்து இழுத்திருப்பது கமல் கட்சிக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. அதற்கு காரணம், மையத்தில் ஐடி அணி நிர்வாகிகளாக இருப்போர் அனைவரும் கிருபாகரனால் நியமிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கும் அதிமுக வலை விரிக்கும் என்பதால் அடுத்தடுத்து சிலர் வெளியேறக்கூடும் என்ற அச்சம் மக்கள் நீதி மய்யத்தில் காணப்படுகிறது. அதனால் அடுத்து என்ன செய்வது என்பது குறித்து மாநில நிர்வாகிகளுடன் ஆலோசித்த கமல் பதிலடியாக அதிமுக நிர்வாகி ஒருவரை தன் கட்சிக்கு இழுக்க திட்டமிட்டுள்ளார். அதற்கான வேலைகளை வேகமாக செய்யும்படி நிர்வாகிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளதாக மக்கள் நீதி மய்ய வட்டாரங்கள் கூறுகின்றன. அரசியலில் அடுத்த மூவ். விஜய் நாளை ஆலோசனை. நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை துவக்கியுள்ளார். தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் வழங்கியதும் கட்சியின் கொடி, சின்னம் அறிவிக்கப்படும் என்றும் விஜய் தெரிவித்தார். கட்சி பெயரில் இக்கு விடுபட்டுள்ளதாக தமிழ் ஆர்வலர்கள் பலரும் சுட்டிக்காட்டினர். இதனால் இக்கு சேர்த்து தமிழக வெற்றிக் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது.
தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நாளை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உறுப்பினர் சேர்க்கை மற்றும் உட்கட்சி கட்டமைப்பு விரிவாக்கம் தொடர்பாக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் சென்னை பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நாளை காலை 9 மணிக்கு நடைபெறும். கழகத்தின் மாவட்ட தலைமை நிர்வாகிகள் கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் என பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவித்துள்ளார். தங்க சூரிய பிரபை வாகனத்தில் அருள் பாலித்த காஞ்சி காமாட்சி. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் மாசி மாத பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக நடந்து வருகிறது. விழாவின் 4ஆம் நாளான இன்று மஞ்சள் நிற பட்டு உடுத்தி நவரத்தின ஆபரணங்கள், மனோரஞ்சித பூ, மல்லிகைப்பூ மாலை அணிந்து லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் காமாட்சி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். 5 குதிரைகள் பூட்டிய தங்க சூரிய பிரபை வாகனத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். காஞ்சிபுரம் நகரின் 4 ராஜ வீதிகளிலும் மேளதாளங்கள் முழங்க வீதி உலா வந்தார். வழிநெடுகிலும் காத்திருந்த பக்தர்கள் காமாட்சி அம்மனை மனமுருகி வணங்கி சென்றனர். பட்டாசு ஆலை வெடி விபத்தில் மேற்பார்வையாளர் கைது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவருக்கு சொந்தமாக ராமதேவன்பட்டியில் வின்னர் பட்டாசு ஆலை உள்ளது. தொழிலாளர்கள் நேற்று வழக்கம் போல பணியில் ஈடுபட்டிருந்தனர். ஒரு அறையில் பட்டாசு தயாரித்த போது மருந்து கலவையில் ஏற்பட்ட உராய்வால் திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டு 6 அறைகள் தரைமட்டமாகின. இந்த வெடிவிபத்தில் பணியில் இருந்த ரமேஷ், கருப்பசாமி, அம்பிகா, சாந்தா, முருகஜோதி, முத்து, குருசாமி, ஜெயா, அபேராஜ், முனியசாமி என 10 பேர் உடல் கருகி இருந்தனர். மேலும் 4 பேர் படுகாயங்களுடன் சிவகாசி அரசு ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து ஆலங்குளம் போலீசார் விசாரிக்கின்றனர். உரிமையாளர் விக்னேஷ், மேனேஜர் ஜெயபால், மேற்பார்வையாளர் சுரேஷ்குமார் மீது வழக்கு பதியப்பட்டது. அஜாக்கிரதையாக செயல்பட்டு மனித உயிர் போக காரணமாக இருந்தது, வெடிப்பொருட்களை முறையாக கையாளாதது உள்ளிட்ட 5 பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் போர்மேன் சுரேஷ்குமாரை போலீசார் கைது செய்தனர். மற்ற 2 தேடி வருகின்றனர். ஒற்றை காட்டு யானை தாக்கி ஒரே நாளில் 2 பெண்கள் பலி. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அன்னியாளம் கிராமத்தில் உள்ள விவசாய நிலத்தில் ஒற்றை காட்டு யானை முகாமிட்டிருந்தது. அப்பகுதியில் விவசாய பணியில் ஈடுபட்டிருந்த கிராம பணியாளர் வசந்தாவை விரட்டி சென்று தூக்கி வீசி தாக்கியது. இதில் படுகாயமடைந்த வசந்தா சம்பவ இடத்திலேயே பலியானார். பின்னர் அன்னியாளம் வழியாக தாசரப்பள்ளி கிராமத்திற்கு சென்ற ஒற்றை யானை அப்பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ் மனைவி அஸ்வத்தம்மா என்பவரை தாக்கிக் கொன்றது. மேலும் அப்பகுதியில் 2 மாடுகளை தாக்கியது. படுகாயமடைந்த மாடுகள் உயிருக்கு போராடி வருகின்றன. அடுத்தடுத்து 2 பெண்கள் யானை தாக்கி பலியானதால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் திரண்டனர், ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேன்கனிக்கோட்டை இன்ஸ்பெக்டர் கணேஷ்குமார் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். பெண்களை குறிவைத்து தொடரும் செயின் பறிப்பு. சென்னை விருகம்பாக்கம் காந்தி நகரை சேர்ந்தவர் ரேவதி, வயது 38. அண்ணா சாலையில் உள்ள ஒரு வங்கியில் மேலாளராக பணியாற்றி வருகிறார். கோயம்பேடு மெட்ரோ ரயில் நிலையம் அருகே தனியாக நடந்து சென்றார். பின்னால் வந்த மர்ம நபர் ரேவதி கழுத்தில் கிடந்த 5 பவுன் தங்க சங்கிலியை பறித்து சென்றார். ரேவதி கோயம்பேடு போலீசில் புகார் அளித்தார். போலீசார் அங்குள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து சங்கிலி பறிப்பில் ஈடுபட்ட திருவண்ணாமலை மாவட்டம் போலூரை சேர்ந்த பெலிக்ஸ் என்ற இளைஞரை கைது செய்தனர். அவரிடம் இருந்து 5 பவுன் தங்கச்சங்கிலியை பறிமுதல் செய்தனர். இதேபோல் திருப்பத்தூர் அருகே 73 வயதான ராஜேஸ்வரி என்பவரிடம் பைக்கில் வந்த மர்ம நபர்கள் 11 பவுன் தங்க சங்கிலியை பறித்து சென்றனர். அருகில் உள்ள வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராவில் சங்கிலி பறிப்பு சம்பவம் பதிவானது. அதன் அடிப்படையில் திருப்பத்தூர் நகர போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். தமிழகத்தில் தொடரும் சங்கிலி பறிப்பு சம்பவங்களால் பெண்கள் வெளியே செல்லவே அச்சப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. கண்ணாடி விரியனுக்கு அறுவை சிகிச்சை, 12 தையல் போட்டு காப்பாற்றிய டாக்டர். மதுரை திருநகர் அருகே உள்ள ஜோசப் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் வாசுதேவன். இவரின் வீட்டு வேலியில் சுமார் 4 அடி உயர கண்ணாடி விரியன் பாம்பு நெளிவதை கண்டவர் அதை லாவகமாக பிடித்தார். அப்போது வேலியில் சிக்கி பாம்பின் வயிற்று பகுதியில் காயமானது தெரிந்தது. உடனே பழங்காநத்தம் கால்நடை மருத்துவமனைக்கு அந்த பாம்பை கொண்டு சென்றார். டாக்டர் ஜெயகோபி கண்ணாடி விரியன் பாம்பிற்கு மயக்க மருந்து செலுத்தி உடனே அறுவை சிகிச்சையை ஆரம்பித்தார். 1 மணி நேரத்திற்கு மேலாக பாம்பிற்கு அறுவை சிகிச்சை அளித்து 12 தையல் போடப்பட்டது. பின்னர் மயக்கம் தெளிந்ததும் வனத்துறை அதிகாரிகளிடம் பாம்பு ஒப்படைக்கப்பட்டது. அதனை நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் அடர் வனப்பகுதியில் வனத்துறையினர் விடுவித்தனர். காயம் விரைவில் சரியானதும் பாம்பு இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும் எனவும் தெரிவித்தனர். ராஜ்கோட் டெஸ்ட் போட்டி அணியில் மீண்டும் இணைந்தார் அஸ்வின்.
இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது டெஸ்ட் போட்டி ராஜ்கோட்டில் கடந்த 15ஆம் தேதி தொடங்கியது. டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 445 ரன்கள் குவித்தது. இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 319 ரன்களில் ஆட்டமிழந்தது. இதனையடுத்து 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியா 3வது நாளில் 2 விக்கெட்டுகளை இழந்து 196 ரன்கள் எடுத்தது. இன்று 4வது நாள் ஆட்டம் நடைபெற்று வருகிறது. 2ஆம் நாள் ஆட்டத்தில் இந்திய சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் டெஸ்ட் அரங்கில் 500வது விக்கெட் வீசி அசத்தினார். அடுத்த சில மணி நேரத்தில் குடும்பத்தினரின் அவசர மருத்துவ சிகிச்சைக்காக அஸ்வின் போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு வெளியானது. அவருக்கு பதிலாக மாற்று வீரராக இந்திய அணியில் படிக்கல் செயல்பட்டார். மாற்று வீரர் ஃபீல்டிங் மட்டும் செய்ய முடியும் என்பதால் அஸ்வினின் விலகல் இந்திய அணிக்கு பின்னடைவாக கருதப்பட்டது. இந்த நிலையில் அஸ்வின் மீண்டும் அணிக்கு திரும்பியுள்ளார் என பிசிசிஐ அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது.